ஈஸ்வரி பார்த்துட்டீங்கன்னா, இந்த வீட்ல யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க. ஏங்க இப்படி என்ன விட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரர் ஃபோட்டோ முன்னாடி நெனச்சு அழுதுட்டு இருக்காங்க. இத பார்த்து இனியா பார்த்துட்டீங்களான்னா, "பாட்டி என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. இனிமேல் நான் இந்த மாரி தப்பு பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, "ஏய் போடி உன்னை நம்புனதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலயும் வேணும். இந்த வீட்ல அடுத்து கஷ்டம் தான் வந்துட்டு இருக்கு. நான் உயிரோட இருக்கிறேனோ, நான் பேசாம உங்க தாத்தா கூடயே வந்து செத்து போயிட்டு இருக்கணும். உயிரோட இருக்கிறதுனால தான் இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு" அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. செல்லியும் பார்த்தீங்களான்னா, "ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பாக்கியாவ மேந்துட்டு சோகத்துல அப்படியே உக்காந்துட்டு இருக்காங்க. உடனே இனியா பார்த்தீங்கன்னா, தான் அம்மாவ சமாதானப்படுத்துறதுக்கோசம் போய் சமாதானம் சொன்னாலுமே வந்துட்டு, பாக்கியா பார்த்தீங்கன்னா, சமாதானம் ஆகுற மாரி இல்ல. உன்னை ஒவ்வொரு முறையும் நம்பும்போது நீ என்ன அவமானப்படுத்திட்டு தாண்டி இருக்க. என் மனச உடைக்கிற மாரியே நீ செய்ற. அதனால இனிமேல் நான் உன்ன நம்புறதா இல்ல. போய் என்னமோ உனக்கு இஷ்டப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனியா உதறி தள்ளிட்டு பாக்கியா பார்த்தீங்கன்னா, ரூம்குள்ள போய் கதவ சாத்திறாங்க. இனியாவுமே பார்த்தீங்கன்னா, என்னடா இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கோபி வந்துட்டு ரெஸ்டாரண்ட் கிளம்பி போறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு நீ வந்து உன் பொண்ணு வந்து வேலைக்கார பையன லவ் பண்றாளாமே. இத கேட்டு தெரிஞ்சு நீ சும்மாவா இருந்த? இதெல்லாம் உனக்கு தேவையா? அவங்களலாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். இப்ப பாரு, அங்க கை வச்சு, இங்க வச்சு கடைசில உன் வீட்லயே கை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விட, இது ஆத்திரம் தாங்க முடியாது. கோபி பார்த்தீங்கன்னா, எழில் கால் பண்ணி வர சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஆகாஷ கூப்ட்டு வெளிய கூட்டு வச்சு நல்லா அடி அடின்னு அடிக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கம் இருக்கவங்கலாம், "எதுக்கு ஆகாஷ அடிக்கிறீங்க? அவன் நல்ல பையனாச்சே, அவன ஏன் அடிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்க, "இவனா நல்ல பையன்? இவன் இத்தன நாளா மினிக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்து, என் பொண்ண லவ் பண்ற மாரி ஏமாத்திட்டு இருக்கான். சொத்தெல்லாம் எவ்வளவோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, சொத்த ஏமாத்துறதுக்கோசம் என் பொண்ண லவ் பண்ற மாரி இத்தன நாள் நடிச்சிட்டு இருக்கான். அது தெரிஞ்சதுனால தான் வந்து அடிக்கிறோம்" அப்படின்னு சொல்ல, "என்னடா இது? இந்த பையன் நல்ல பையன், படிக்கிற பையன் நெனச்சிட்டு இருந்தா, இது மாரி எல்லா பொண்ணுங்களையும் ஏமாத்துறதுக்கோசம் தான் இவன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு கலர் கலரா சட்டை போட்டு சுத்திட்டு இருந்தானா?" அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கம் இருக்கவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. இதனால செல்வி பார்த்தீங்கன்னா, இத பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம இன்னுமே அழுதுட்டு இருக்காங்க. "ஏன் செல்வி உன் மகன இதுக்கோசம் தான் வந்துட்டு கலர் கலரா சட்டை போட்டு படிக்கிறான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருந்த. எத்தன பேர இந்த மாரி ஏமாத்தி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அவமானப்படுத்துறாங்க. அவமானம் தாங்க முடியாத செல்வி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள போய் கதவ சாத்திட்டு அழுதுட்டே இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, செல்வியுமே பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணன்னு தெரியல அழுதுட்டு இருக்கா. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, மூலையில பார்த்தீங்கன்னா, துணி தெரியுது. உடனே பார்த்தீங்கன்னா, "இந்த அவமானம் தாங்க முடியல. நான் என்னத்துக்கு உயிரோட இருக்கணும். நான் பேசாம செத்தரலாமா?" அப்படின்னு சொல்லி நெனச்சு ஜுருக்கு போட்டுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, பாக்கியா கால் பண்றாங்க. கால பார்த்துட்ட உடனே செல்வி பார்த்தீங்கன்னா, இந்த முடிவ மாத்திக்கிட்டு பார்த்தீங்கன்னா, "பாக்கியா அக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா" அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. "ஏய் நீ எதுக்குடி அழுற? நம்ம பசங்க தப்பான தப்புக்கு நீ என்னாத்துக்கு அழற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்ல, "நீ எதனா ஒரு தப்பான முடிவு எடுத்துக்க போற. அதுக்கோசரம் தான் நான் கால் பண்ண வரேன்" அப்படின்னு சொல்ல, "இல்லக்கா அக்கம் பக்கம் இருக்கவங்கலாம் ரொம்பவே இது பண்றாங்கக்கா. அதுவும் இல்லாத கோபி சாருமே வந்துட்டு என் மகன எல்லாரும் முன்னாடி வந்து அசிங்கப்படுத்தி அடிச்சுட்டும் போட்டாங்கக்கா" அப்படின்னு சொல்ல, இத கேட்ட பாக்கியா பார்த்தீங்கன்னா, செம்ம கோவம் வந்துருது. "அடிச்சாங்களா? எதுக்காகடி அவங்க வந்து அடிச்சாங்க? நீ தடுக்க வேண்டியது தானே" அப்படின்னு சொல்ல, "நான் எப்படிக்கா தடுக்க முடியும்? எல்லாருமே வந்து கூட்டம் சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் முன்னாடியும் வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாக்கா. எல்லாருமே வந்துட்டு தப்பா பேசுறாங்கக்கா. நான் என்னக்கா பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுறாங்க. இத கேட்ட பாக்கியா பார்த்தீங்கன்னா, செம்ம ஆத்திரத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வேலை பண்ணிட்டாங்களா? வரட்டும் இரு நான் பேசிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணாங்கன்றத நான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.